வீர மரணம்னா என்ன அப்படின்னா, இப்போ போர்ல இறந்தவங்க அது ஒரு வீர மரணம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். வீர மரணத்துக்கு ஒரு பொது விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது வந்து உண்மையா இருக்கும். அனைவருக்கும் இந்த வீர மரணத்தை அடைவது வந்து அனைவருக்குமே பொருந்தும். அனைவருமே இந்த வீர மரணத்தை நம்ம முயற்சி செய்யலாம். எப்படின்னா, யாருக்கு நோய் இல்லாம இறக்கின்றார்களோ 100 வயதுக்கு மேல வாழ்ந்து, மனித ஆயுள் வந்து 120 வயது இருந்தா எல்லோருக்குமே ஒரு திருப்தி. 100 வயசுல சாவறத விட 120 வயதுல ஒருவர் இறக்கின்றார் என்றால் அந்த மரணத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். அல்பாயுசு அப்படிங்கிறது 120 வயதுக்குள்ள ஒரு 100 வயதுல செத்தா கூட அது அல்பாயுசு அப்படிங்கிற மாதிரி அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலை மனித உயிர்களுக்கு வராது. அதனால தான் 120 வயது என்பது அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஓகே, இது இதில் திருப்தி, எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க. ஓகே, 120 வயது வரை வாழ்ந்தால் அது போதும் அப்படின்னு எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். 80 வயசுலலாம் 80 வயசு 90 வயசு இதெல்லாம் வந்து மக்கள் இதை வந்து மனித ஆயுள் காலமாக வச்சுக்கலாம்னா அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் 120 வயது வரை வாழ வேண்டும் அப்படின்னு வச்சுட்டு, அப்புறம் வந்து நோய்கள் இல்லாமல் ஒருத்தர் வாழ்ந்து இறக்க வேண்டும். அதற்கு பேர் தான் வீரமரணம். விபத்துகளில் மாட்டி இடையிலே இறந்து போய்விடக்கூடாது. விபத்துகளில் அப்புறம் வந்து கொலை செய்யப்பட்டு விடக்கூடாது. இந்த மாதிரி கொலை குற்றங்களிலிருந்து தப்பித்து, விபத்துகளிலிருந்து தப்பித்து, அதாவது கால் தடிக்கு கீழே விழுந்து கூட நம்ம சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி மோட்டார் வாகனங்களில் சாலைகளில் அடிபட்டு இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. நோய்களினால் பாதிக்கப்பட்டு இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ மரணம் அடைவதற்கான இத்தனை வாய்ப்புகளிலிருந்தும் தப்பித்து உயிர் பிழைத்து 120 வயது வரை ஒருத்தர் உயிர் வாழ்கிறார் என்றால் வாழ்ந்து 120 வயது வரை வாழ்ந்து அதன் பிறகு இயற்கையாக மரணம் அடைகிறார் என்றால் அத்தகைய மரணம்தான் வீரமரணம் ஆகும். அதாவது வீரமரணம் என்பதற்கு இதுதான் இயற்கையான விளக்கமாகும். அப்போ 120 வயது வரை வாழணும். வீரமரணம் அடைவதற்கு அனைவருமே முயற்சி செய்ய வேண்டும். அப்போ வந்து நோய்களால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார் அப்படின்னா அது வீரமரணம் கிடையாது, அது கோழைத்தனமான மரணம். நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு வீரம் தேவை, அறிவு தேவை. அந்த வீரம் மூலம் பெறப்படுவதுதான் அறிவை பெறுவதற்கு வீரம் தேவை. உடலை நோய் இல்லாமல் பராமரிப்பதற்கு அறிவு தேவை, வீரம் தேவை, துணிவு தேவை. ஏன்னா நோய் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா பலவீனம் தான் காரணம். உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற நோய்களுக்கு அடிமையாகின்ற அந்த பலவீனம் தான் தேவை, கோழைத்தனம் தான் தேவை. அது வந்து ஒரு கோழைத்தனம். நமக்கு இது தீங்கு விளைவிக்குதுன்னு தெரியுது, இந்த உணவு சாப்பிட்றது நமக்கு தீங்கு விளைவிக்குன்னு தெரியுது, ஆனால் அதுலேருந்து விடுபட முடியல. நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அடிமைத்தனம் இருக்குது. அது மேலே அதுலேருந்து விடுபட முடியல. அத்தகைய அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு ஒருவர் சுய கட்டுப்பாட்டோடு உடலுக்கு தீங்கு தராத உணவுகளை சாப்பிட்டு நோய்கள் வராமல் பாதுகாத்து உடற்பயிற்சி செய்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து 120 வயதுக்கு பிறகு இயற்கையாக மரணம் அடைகிறார் அல்லவா, அதற்கு பேர் தான் வீரமரணம். அந்த வீரமரணத்தை அடைய அனைவருமே ஆசைப்பட வேண்டும். இதுதான் வீரமரணத்திற்கான இயற்கையான விளக்கமாகும். விபத்துகளில் இறந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியாமல் கூட விபத்து நடக்கும். விபத்துக்கு நாம் காரணமாக கூட இருக்க வேண்டாம். ஆனால் விபத்து வந்து நமக்கு தெரிந்தும் வரலாம், தெரியாமலும் வரலாம். தெரியாமல் கூட வந்து விடக்கூடாது, தெரிந்தும் வரக்கூடாது, தெரியாமல் கூட நாம் விபத்தில் சிக்கிவிடக்கூடாது. அதுபோன்று சிக்கிவிடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாமல் கூட ஒரு விபத்து எப்படி நடக்கும் அதையும் நம்ம ஆராயணும். ஒரு விபத்து நடக்கிறது என்றால் அந்த விபத்து நமக்கே தெரியாமல் எப்படி நடக்கும்? நாம் ரோட்டில் ஓரமாக தான் போவோம், ஆனால் நமக்கே தெரியாமல் நாம் தப்பே செய்ய மாட்டோம். எதிரில் வாகனங்களில் வேகமாக வருகிறவர்கள் அல்லது நிதானமாக வந்து கொண்டிருந்தால் கூட ஒரு விபத்து அவருக்கு அந்த விபத்தின் மூலம் நாம் சாவதற்கு காரணமாக இருப்போம். அதனால் எல்லா காரணங்களையும் ஆராயணும். ஒரு விபத்து நடப்பதற்கு எல்லா விதமான காரணங்களும் நம்ம சரியாக இருந்துட்டாலே நம்ம விபத்து நடக்காதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம சரியாக இருந்தாலும் விபத்து நடக்கும். எதிரில் வரவங்க சரியாக வந்தால் கூட நமக்கு விபத்து நடக்கும். அதனால் விபத்து நடப்பதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்குது
அதெல்லாம் ஆராய்ந்து முன்னெச்சரிக்கையோடு நம்ம வந்து பயணம் செய்து வாழ்க்கையை கடந்து சென்று விபத்துகளிலிருந்து தப்பிக்க வேண்டும். தப்பித்து 120 வயது வரை வாழ்ந்து இயற்கையாக மரணம் அடைவதற்கு பேர் தான் வீர மரணமாகும். அதே போன்று கொலை குற்றங்களிலும் குற்றவாளிகளால் நாம் வந்து கொலை செய்யப்பட்டு விடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நம்மளை யார் கொலை செய்வா, நம்ம வந்து ஒரு சின்னதாக அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், பிறர் மனது புண்படாத மாதிரி பேசணும், பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழணும். அல்லது நல்லதை சொன்னால் கூட யாருக்காவது கோபம் வந்து நம்மளை பழிவாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லா வகையிலும் நாம் விழிப்போடு இருந்து நாம் வந்து குற்றங்களால் கூட நாம் கொலை செய்யப்பட்டு விடக்கூடாது, குற்றவாளிகளால். அப்போ குற்றங்களிலிருந்து தப்பித்து, விபத்துகளிலிருந்து தப்பித்து, நோய்களிலிருந்து தப்பித்து 120 வயது வரை யார் உயிர் வாழ்ந்து சாகின்றார்களோ, இயற்கையாக மரணம் அடைகிறார்களோ அவர்களுடைய மரணம்தான் வீர மரணமாகும்.